வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். திருப்பலி முன்னுரை. மக்கள் அனைவரையும் அரியணை ஏற்றி அதன் விளைவாக அம்மக்களின் மனம் என்னும் அரியணையில் அமரும் இயேசு என்ற மன்னரை கொண்டாடவே இந்த கிறிஸ்து அரசர் திருநாள். இத்திருப்பலி பங்கேற்க வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலியில் பங்கு கொள்ள தயார் நிலையில் இருக்கும் அனைத்து மக்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவும் ஓர் அரசர். அவர் நிறுவிய அரசுக்கு நிலைப்பரப்பு கிடையாது. நிலம் இல்லை என்றால் போர் இல்லை, போட்டிகள் இல்லை. இதை பாதுகாக்க கோட்டை கொத்தளங்கள் தேவையில்லை, படைபலம் தேவையில்லை, உயிர்பலி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆம், இயேசு கொணர்ந்த அரசுக்கு எதுவுமே தேவையில்லை. இறைவன் ஒருவரே தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனங்கள் மட்டுமே இந்த அரசுக்கு சொந்தமான நிலம். அத்தகைய மனங்களில் தந்தையை அரியணை ஏற்றுவதன் இயேசுவின் முக்கிய பணி. இந்த அரசுக்கு முன்னிற்க, முக்கியமாக அவரது வலது பக்கம் நிற்க நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? இந்த அரசினால் ஆசி பெற போகிறோமா அல்லது விரட்டி அடிக்கப் போகிறோமா? தேவைகள் உள்ள மக்களில் இந்த அரசின் உருவை கண்டு உதவிக்கரம் நீட்டியிருந்தால் வலது பக்கம் நிற்கும் வாய்ப்பு பெறுவோம். கிறிஸ்து அரசர் வழங்கும் ஆசிரை பெற்றுக்கொள்ள இப்பெருவிழாவில் இறைவனை மனதுருக மன்றாடுவோம். திருயமை சமூகமே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற மிகப்பெரிய பெருவிழாவை, கிறிஸ்து அரசர் பெருவிழாவையும், பாடக்குழுவுடைய பாதுகாவலி புனித சிசிலிமாவுடைய பெருவிழாவையும் நாம் மிக சிறப்பாக கொண்டாடுகிற இந்த வேளையிலே கிறிஸ்து அரசர், தன்னையே வெற்றி கொண்ட அரசர் என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்தித்து இந்த நாளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின், குடும்ப வாழ்வின் அரசராக கிறிஸ்து அரசர் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இரண்டாவதாக, பாடக்குழுவுடைய பாதுகாவலி இந்த சிஸ்டமுடைய வாழ்வை நாம் சிந்தித்து இந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய பங்கு தளங்களிலே மிக சிறப்பாக இறைப்பணி ஆற்றக்கூடிய பாடல் குழுவினர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறது. இந்த நாளிலே மாதா நகர் இந்த பங்கிலே ஊடகங்கள் வழியாக கடந்த 9 மாதங்களாக இரவு பகலாக இந்த இறைப்பணியை மிக சிறப்பாக செய்கிற நம்முடைய பாடல் குழுவினருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், நல்ல குரல் வளத்தை கொடுத்து அபரிவிதமாக ஆசிர்வதிக்க சிறப்பாக அவர்களுக்காக இந்த நாளில் நாம் பக்தியோடு ஜெபிப்போம். கிறிஸ்து அரசர் நம்முடைய வாழ்வின் அரசராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். எந்த ஒரு சூழ்நிலை நம்மை கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு கிறிஸ்து அரசரிடம் நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஊருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே என்னோடு இணைந்து உலகமெங்கும் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஊருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக இல்லங்களில் அமர்ந்தவாறே ஆலயத்துக்கு வந்து திருப்பலியை பங்கேற்க முடியாது இருக்கக்கூடிய நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, அனைத்திற்கும் அரசரான அன்பானவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுள்ளமானி அடிமை நிலையில் இருந்து விடுதலடைந்த படைப்பனைத்தும் வாழ்வுக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவில்லாத புகழ்ந்தேற்றவும் துணை புரிவீராக. புனித சிசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகளும் நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். உமடியாராகி அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்றவின் எடுத்துக்காட்டுகளாகவும் உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியரிடத்திலே ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மந்தையே, நான் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை வார்த்தைகள் 11 முதல் 12 மற்றும் 15 முதல் 17 முடிய. தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமை உள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன்னை பொறுத்தவரை என் மந்தையே, நான் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைமொழியே, யுகமதையே, புதிதாக்கும் திருப்பேழையே, அகவொளியே, நல்வழியேவும் வார்த்தைக்கு புகழ் மாலையே. ஆ ஆ ஆ
வார்த்தையின் வழியினில் வாழ துடிக்கிறதே. உன்னத வார்த்தை உரைத்திடும் வேளையில் யுகமெல்லாம் பார்வையில் புதிதாகுதே. நேசத்தின் கரம் தந்து உறவாடும் தோழமையும் தருகின்ற இறை அன்பை உன்னில் கண்டேனே. உன் கரத்தில் என்னையும் அணைத்ததாலே கனி தந்து நான் வாழ்வேன் இப்பாரிலே. நேசத்தின் கரம் தந்து உறவாடும் தோழமை தருகின்ற இறை அன்பை உன்னில் கண்டேனே. உன் கரத்தில் என்னையும் அணைத்ததாலே கனி தந்து நான் வாழ்வேன் இப்பாரிலே. இது போதுமே ஒரு மாறவே, இது போதுமே ஒரு மாறவே, இறை பாதமே கதியாகுவேன் உன் வார்த்தையின் வழியினில் வாழ துடிக்கிறதே. உன்னத வார்த்தை உரைத்திடும் வேளை யுகமெல்லாம் பார்வையில் புதிதாகுதே. உன்னத வார்த்தை உரைத்திடும் வேளை யுகமெல்லாம் பார்வையில் புதிதாகுதே. நல்லவை அல்லவை அறிந்திடவே வழியுமாய் வாழ்வுமாய் உறவாடவே என்னில் உயிருள்ள வார்த்தையால் வழிகளை நமது காட்டிடுதே. உன்னத வார்த்தை உரைத்திடும் வேளை யுகமெல்லாம் பார்வையில் புதிதாகுதே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகையின் போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை முத்துக்கள் 20-26 மேலும் 28. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல் ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சி ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ய வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புதங்கள்
இறை உன்னை வாழ்த்திடவே என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்கள் நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புனை சூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சி மிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர், ஆண்டவரை, எப்போது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்போது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நீராகவோ ஆடையின்றோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராக இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறைமக்களே, இன்று 2 மிகப்பெரிய விழாக்களை இந்த நாளிலே நாம் கொண்டாடி கிறிஸ்து அரசரா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்பத்தின் அரசராக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அரசராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து
அரசரா? மானிட வரலாற்றிலே அரசர்கள் என்றால் அதிகாரம் பிடித்தவர்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்கள், அத்துமீறுபவர்கள், அடக்கி ஒடுக்குபவர்கள், தங்களுடைய புகழுக்காக வாழ்பவர்கள், திமிர்வாதக்காரர்கள் என்றுதான் பார்க்கிறோம். ஆம், கலிங்கத்து பொருளை ஆயிரக்கணக்கான மக்களை வெட்டு சாய்த்த அசோகர், இஸ்லாம் மதத்தை சாராதவர்களை அநியாயமாக கொல்ல துடித்த அவுரங்கசீப், யூதர்களை கொன்னே தீருவேன் என்ற பிடிவாதத்தோடு லட்சக்கணக்கான மக்களின் இரத்தத்தை பதம் பார்த்த ஹிட்லர், படைபலத்தால் மக்களை ஆட்சி செய்ய கருதிய மாவீரர் நெப்போலியன், மகா அலெக்சாண்டர் போன்ற அரசர்களுக்கெல்லாம் அரச மாளிகைகள் இருந்தன, படைக்கலன்கள் இருந்தன, செங்கோல்கள் இருந்தன. ஆனால் மாளிகைகள், படைக்கலன்கள், செங்கோல்கள் எல்லாமே நிலை குலைந்த ஒன்று. ஆனால் என்றுமே எப்போதுமே மாறாத நிலை குலையாத அரசு ஒன்று உண்டு என்றால் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசு தான். அரசர் என்றால் அடக்கி ஒடுப்பவர் என்ற அந்த சிந்தனையை மாற்றி அன்பு செய்பவர், தன்னையை கொடுப்பவர் என்ற புதிய சிந்தனையை கொடுத்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆட்சி செய்தல்ல, மாறாக சேவை செய்வதே என்னுடைய பணி என்று கூறி பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே இந்த உலகத்துக்கு வந்தேன், நீங்கள் எங்களுள் வாழ்வரும் பொருட்டு நிரூபெறும் பொருட்டே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னவர். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு தந்தையும் மகனும் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதை. மகன் அழ ஆரம்பித்தான். அப்பா, இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தந்தை அதிகம் களைத்து போயிருந்தால் அந்த மகனை தூக்கி கொண்டு போக முடியாத நிலை. கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த பாதைகள். அவர் என்ன செய்யணும் தெரியவில்லை. அந்த மகனை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு, மகனே, முதலிலே நான் நடந்து செல்லுகிறேன், என் காலடிப்பட்ட இடத்திலே நீ வைத்து நடந்து வா, கல்லும் முள்ளும் குத்தாது என்றார். தந்தை தன்னை மறந்து தன் மகனை மட்டும் நினைத்த நிலையிலே துன்பத்தை தாங்கி கொண்டு நடந்தார். இப்போது எப்படி இருக்குது என்று கேட்டார். டாடி, சுகமாக இருக்கிறது என்று மகன் சொன்னார். தன் சுகத்தை மறந்து மக்களை மட்டுமே நினைத்து ஒரு தந்தையைப் போல தாரை வார்த்து கொடுப்பவர் தான் உண்மையான அரசன். அடுத்தவர் சுகமே என் சுகம், என் மக்களின் சுகமே என் சுகம் என்று எண்ணி வாழக்கூடிய அரசன் மட்டுமே அன்புக்குரிய அரசராக இருக்க முடியும். தன் மக்கள் வாழ்வு வரும் பொருட்டு தன்னை தாரை வார்த்து கொடுப்பவர் தான் ஒரு நல்ல அரசன். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை சொல்லே மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சி என்றால் மக்களாகவே தங்களுடைய தலைவனை தேர்ந்தெடுப்பது. அரசராட்சி என்றால் இது தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பமே ஆட்சி செய்யும். இங்கு ஒரு அரசர் இன்னொரு நாட்டை கைப்பற்றுவார். இந்த இரண்டை ஒப்பிடுகிற பொழுது கண்டிப்பாக மக்களாட்சி தான் மக்களுக்கு நல்லது. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மக்களாட்சி நடைபெறக்கூடிய வேளையிலே கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாடுவது சரிதானா? மக்கள் தேடிக்கொண்டு வந்த அரசு பதவியை நிகாரித்து விட்டு சென்ற இயேசுவை அரசராக்கி பார்ப்பது சரிதானா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு பதில் தருகிறது. இயேசு மண்ணுலக அரசுகளை விட முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட அரசராக இருப்பதால் கண்டிப்பாக நம் கிறிஸ்து அரசரை பின்பற்றி விழா கொண்டாடுவது பொருத்தமுள்ளதாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்து அரசனுடைய ஒரு சில பண்புகளை நாம் தியானிக்கிற பொழுது நம்முடைய கிறிஸ்து அரசர் நீதியை, உண்மையை, நேர்மையை நிலைநாட்டிய அரசராக இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். திடீரென கணவன் வெளியூருக்கு அலுவலக வேலை காரணமாக செல்ல வேண்டும் என்ற அழைப்பு வந்தது. கணவன் சொன்னால், நான் வேலைக்கு போகிறேன், வருவதற்கு 4 to 10 நாட்கள் ஆகும். மனைவி சொன்னால், எங்க திருமணம் ஆகிய 4 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது, தனி கொடுத்து வந்திருக்கிறோம், என்னை தனியாக விட்டு நீங்கள் போனதே கிடையாது, தயவு செய்து போகாதீங்க, பயமாக இருக்குது. கணவன் சொன்னான், அப்படி நாட்டு அரசு இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? 4 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 15 நாள் ஆனாலும் நம்முடைய அரசர் இருப்பார், அவர் பார்த்துக்குவார். இவ்வாறு சொன்னதை மாறுவிடத்தில் உலா வந்த அரசனுடைய காதில் விழுந்தது. கணவர் பணிக்காக சென்றான். அவர் சொன்னது போல அந்த அரசன் தினமும் கவனித்து கொண்டான். 2 நாட்கள் கழித்து அரசு வருகிற பொழுது அந்த வீட்டிலே யாரோ பேசுவது போல காதில் விழுந்தது. அரசன் நினைத்தார், யாரோ வீட்டில் நுழைஞ்சிட்டாங்க, பாதுகாப்பு கொடுக்க அரசன் அந்த வீட்டை தட்டினான். 4 நாட்கள் பணிக்காக சென்ற கணவன் 2 நாட்களில் வந்துவிட்டதை
அவன் உணர்ந்து கொண்டான். ஆனால் அதை செய்யவில்லை என்றால் ஒருவேளை அந்த அரசனுக்கு ஒரு பயம், கதவு சத்தத்தை கேட்டு கணவன் மனைவி மேலே சந்தேகப்படவாளோ. அந்த ஊரில் உள்ள எல்லாருமே எல்லா வீடுகளின் கதவை அவர் தட்டிவிட்டு அரசன் தன்னுடைய மாளிகைக்கு திரும்பினான். அடுத்த நாள் ஊரிலே ஒரே அமளி, ஒரே குழப்பம். தர்மம் காக்கக்கூடிய இந்த அரசவையிலே இப்படிப்பட்ட ஒரு அபரிதமான செயலா, அநீதி செயலா? கதவை தட்டியவன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், தட்டிய அதே கதவானது வெட்டப்பட வேண்டும் என்று கூறினார்கள். யோசித்த அந்த அரசன் தன்னுடைய உரையிலிருந்த அந்த வாளை எடுத்து தன்னுடைய கைகளை வெட்டினான். நீதிக்காக, நேர்மைக்காக, மக்களுக்காக இந்த அரசன் தன்னுடைய கையை தான் கொடுத்தான். ஆனால் நாம் எல்லோருக்கும் மாபெரும் அரசு ஒரு இருக்கிறார், தலைவர் ஒரு இருக்கிறார். அவர் தான் நம் கிறிஸ்து அரசர். நம்ம எல்லோருக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கல்வாரியிலே தாரி வார்த்து கொடுத்தவர், நமக்கு மீட்பு வாங்கி கொடுத்தவர். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய வந்தேன், நீங்கள் எல்லாருமே வாழ்வு பெற வேண்டும் என்று, அதுவும் அந்த வாழ்வை நினைவாக பெற வேண்டுமே என்று வந்தேன் என்று சொன்னவர். அவர் தன்னை ஒரு நல்ல ஒரு அரசராக வெளிப்படுத்துகிறார். ஆக நம்முடைய அரசர் நீதியை, உண்மையை, நீர்மையை நிலைநாட்டக்கூடிய அரசராக இருப்பதை நாம் பார்க்குறோம். இரண்டாவதாக, தன்னையே வெற்றி கண்ட அரசர். தன் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையும் தன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, பலவீனங்களை புரிந்து கொண்டு, நிதானம் இழக்காமல் தன்னை முழுவதுமாக அறிந்திருந்த அரசர். அழகை உயர்ந்த மலை மேல் கூட்டி சென்று என்னை தென்றிட்டு வழங்கினார், எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்ற போதும், வாழ்வின் தொடர்ச்சியான வெற்றிகள் வந்த பொழுதும் மங்களகரமான வரவேற்பு கொடுத்து ஓசன்னா ஓசன்னா, தாவீது மகனுக்கு ஓசன்னா என்று பாடி கைதிட்ட போதும், தீர்ப்பிடக்கூடிய அந்த வேளையிலும் அதே மக்கள் கூட்டம் ஒளிக ஒளிக என்று சத்தமிட்ட போதும் தன்னையே முழுமையாக அறிந்திருந்தார். ஏன் இந்த உலகத்தின் சக்தியான அந்த பாவத்தை வென்றது மூலமாக தன்னையே வெற்றி கொண்ட அரசராக இருக்கிறார். ரஷ்ய நாட்டு ஒருவர், அந்த அரசர் ஒரு முறை வீதியிலே வளாக வருகிற பொழுது அந்த அரசர் தெரியாமல் இன்னொரு மனிதன் மீது மோதிவிட்டார். நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் ஒரு அரசன் என்று சொன்னார். அந்த அரசனுக்கு பயங்கரமான கோபம். நான் ஒரு அரசன் இருக்க என்னையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னானாம், நான் என்னையே ஆட்சி செய்யக்கூடிய அரசன், எனக்கு நான் தான் அரசன் சொன்னாராம். எவன் ஒருவன் தன்னுடைய பலவீனங்களை அறிந்து தன்னை தெரிந்து கொண்டு வாழ்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதைத்தான் கிறிஸ்து அரசர்களே பார்க்குறோம். மூன்றாவதாக, தனித்துவம் மிக்க அரசர். இந்த உலக அரசர்களுக்கும் வரலாற்றில் நாம் காணக்கூடிய அரசருக்கும் கிறிஸ்து அரசருக்கும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் உண்டு. இயேசு என் ஆட்சி உலக ஆட்சி போன்றதில்லை என்று சொல்கின்றார். கிறிஸ்தவ ஆட்சி இறை மதிப்புகளை அடிப்படையாக கொண்ட ஆட்சி. இயேசுவின் ஆட்சி உண்மை, அன்பு, நீதி, நியாயம், சமத்துவம், சகோதரத்துவம் இவற்றை அடிப்படையாக கொண்டது. மண்ணுலக அரசா, அந்த மண்ணுலக அரசுக்கும் கிறிஸ்தவ அரசுக்கும் வேறுபாடு என்ன? மண்ணுலக அரசர்கள் மக்களை பலியாக்கினார்கள், இயேசு தன்னையை பலியாக்கினார். மண்ணுலக அரசர்கள் அவளை தேடி மக்கள் செல்கிறார்கள், இயேசு மக்களை தேடி வருகிறார். இந்த மண்ணுலக அரசர்கள் தங்களுக்கு பணிவிடை பெறுவதற்காக அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள். இயேசு பணிவிடை செய்து அடிமைத்தலையிலிருந்து மக்களை விடுவித்தார். அடுத்தவரை எப்படி வீழ்த்தலாம், அழிக்கலாம் என்று ஆணவத்தினால் உலகத்தை வெல்ல நினைத்தவர்கள் இந்த உலக அரசர்கள். தாழ்ச்சினால் இந்த உலக மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டு அன்பினால் ஆட்சி செய்தவர் நம் கிறிஸ்து அரசர். தங்கள் பகைமையை காட்ட பிறரோடு போரிட்டு பழி தீர்த்தவர்கள் இந்த உலக அரசர்கள். ஆனால் தந்தை செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே மன்னி என்று தன்னை கொன்றொழிக்கும் தந்தை அந்த நேரத்திலும் கூட அந்த மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மன்னிப்பின் அரசு தான் நாம் கிறிஸ்து அரசர். ஆக சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்ற வாருங்கள் என்று சொல்லி இலைப்பாடல் தர அழைக்கக்கூடிய நம்முடைய இதய அரசரின் ஆழமான அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்துவின் அரசு எப்படிப்பட்டது என்றும் கிறிஸ்து அரசர் எப்படிப்பட்டது என்பதையும் தியானித்த நமக்கு இன்றைய திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன? வாழ்க்கை என்பது ஒரு கொடை. இறைவன் கொடுத்திருக்கிற இந்த கொடையை முழுமையாக நிறைவாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற பணம், பட்டம், படிப்பு, பதவி, செல்வம் எல்லாமே அழிந்து போகும், மாறக்கூடியது. ஆனால் என்றுமே மாறாதவர், நிலையானவர், நிதானமானவர், வாழ்வு கொடுப்பவர் நம்முடைய கிறிஸ்து அரசர். இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, பொருளாதார ரீதியாக பணம் சேர்க்கணும் எண்ணத்தோடு நாம் செல்கிறோம். இவை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனவே
கிறிஸ்து அரசர் மட்டுமே நம்முடைய வாழ்விலே நிரந்தரமான அரசர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த கிறிஸ்து அரசனுடைய விளிம்புகளை நாம் பின்பற்றுவோம். இரண்டாவதாக, இன்று நாம் புனித சிஸ்லிமாவுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பாடல்களுடைய பாதுகாவலி இவர் தன்னுடைய குரல் மூலமாக கடவுளுடைய அந்த வீணையை வாசித்தவர். தன்னுடைய வாழ்விலே கடவுளோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதனுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே சிறப்பாக கடவுளுக்கு தங்களுடைய குரல் வளம் மூலமாக அந்த வீணை வாசிக்கிற நம்முடைய பாடல் குழுவினருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இவனுடைய பரிந்துரையால் இறைவனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்க, தொடர்ந்து நல்ல குரல் வளத்தை கொடுக்க, இவர்கள் செய்கிற பணியை மகத்தான பணி நிறைவாக ஆஸ்வதிக்க இந்த புனித வழியாக இவர்களை நாம் ஆண்டுடைய கரல் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்து அரசர் தனித்துவம் மிக்க அரசர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து அரசருடைய அந்த விளிம்புகளை நாம் பின்பற்றுவோம். கிறிஸ்து அரசர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையில் நம்மோடு துணை நிற்க சிறப்பாக இந்த நாளிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இரு பெரும் விழாக்களை நாம் சிறப்பாக கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே நம்முடைய வாழ்வின் அரசராக நம்மை வழிநடத்துகிற கிறிஸ்து அரசரிடம் பாடல்களுடைய பாதுகாவலியாகிய புனித சிஸ்லிமாவுடைய பரிந்துரையால் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் கிடைக்க இன்றைய நாளிலே நம்முடைய ஜெபங்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உருக்கமாக இந்த பலிபீடத்தின் முன்பாக எடுத்துரைத்து ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசரே எம் இறைவா, மன்னக மக்களை விண்ணக பேரன்புக்கு வழிநடத்தும் திருத்தந்தை எம் திருச்சபை பணியாளர்கள் மீட்பு பணியில் நேரிய பாதையில் நடக்கவும் அப்பாதையில் மக்களை வழிநடத்தவும் வேண்டும் என்று செசிலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து எம்மை ஆட்சி செய்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் கட்சி மனப்பான்மை
காழ்ப்புணர்ச்சி களைந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வளம் பெறும் வழிகளில் திட்டத்தை செயல்படுத்த தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று புனித செசிலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எப்பொழுதும் விழிப்பாய் இருங்கள் என்று அழைப்பவரே எம் இறைவா, பாவ வழிகளில் பயணித்து வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கும் இன்றைய இளம் சமுதாயத்தினர் பாவத்தினை விலக்கி தெளிவான சிந்தனையை பெறவும் ஆவிக்குரிய வரங்களை பெற்று உம்மை தேடி வரவும் வரம் வேண்டி புனித செசிலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலக வேந்தனே எம் இறைவா, இம்மன்னக வாழ்வினை முடித்து விண்ணகம் நோக்கி பயணிக்கும் எம் சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு அளித்திட வரவேண்டி புனித சிசிலி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்புவோரை கைவிடாத எம் இறைவா, எம் பகுதி வாழ் மக்களை ஆசீர்வதியும். பொருளாதாரம் மேம்படவும், குடும்ப அமைதி சந்தோஷம் நிறையவும், படிக்கும் குழந்தைகள் ஞானத்தில் சிறந்து விளங்கவும், வேலைக்காக காத்திருப்போருக்கு வேலை கிடைக்கவும், திருமணம் மற்றும் குழந்தை வரம் வேண்டுவோர் உமதருளால் வரம் பெற்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று மொழிந்த எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து பாடகர் குழுவினர் குடும்பங்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், தொடர்ந்து உமது நாமத்தை பாடி புகழ கூடிய ஆற்றலையும் இனிய குரல் வளத்தையும் தர வேண்டுமென்று புனித செசிலியம்மா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் திருமுழுக்கு அளிக்கும் எம் தெய்வமே, எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசிரையும் அளித்தருளும். மேலும் எம் பங்கு வளர்ச்சிக்காகவும் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். மேலும் சமூக வலைத்தளம் மூலம் அவர் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை ஆசீர்வதியும். அவருக்கு உதவியாக இருக்கும் எம் பங்கு டிஜிட்டல் குழுவினர் மற்றும் பாடகர் குழுவினர் அனைவருக்கும் உமது ஆசீர் அளித்தரல வேண்டுமென்று புனித சிசிலியம்மா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி மௌனமாக நம் ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக கிறிஸ்தரச பெருவிழா மற்றும் இந்த செசிலியம்மாள் இந்த திருவிழா திருப்பிலே உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற நம் ஊருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். பாடல் குழுவுடைய பாதுகாவலுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இறைவு நிறைவாக நம்முடைய குரல் வளத்தை ஆஸ்வதிக்கட்டும். நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு பாடல் குழு உறுப்பினருடையும் ஆண்டு நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். குறிப்பாக இந்த மாதா நகர் பங்கிலே இரவு பகலாக பங்கு தந்தையோடு இணைந்து மிக சிறப்பாக இந்த இறை பணியை தியாக உள்ளத்தோடு செய்கிற நம்முடைய பாடல் குழுவினரை நிறைவாக ஆஸ்வதிக்க, அவருடைய குடும்பங்களை நிறைவாக ஆஸ்வதிக்க, குறிப்பாக இந்த பணிக்காக அனுப்பி வைக்கிற நம்முடைய குடும்பத்துக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தை தர சிறப்பாக ஜெபிப்போம். கிறிஸ்து அரசர் என் வாழ்வின் அரசர், கிறிஸ்து அரசர் என் குடும்பத்தின் அரசர். நம்முடைய வாழ்வில் இந்த கிறிஸ்து அரசரிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்வோம், கஷ்டங்களை சொல்லுவோம். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே பொருளாதார ரீதியாக மக்கள் கஷ்டப்படுகிற இந்த சூழலை கிறிஸ்து அரசர் நம்முடைய வாழ்வின் அரசாக இருந்து நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்தை தரட்டும். ஜெபிப்போம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுவதற்கு ஆண்டவர் அல்ல, ஒரு வேலை வாய்ப்பை அமைத்து கொடுக்கட்டும். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். நாங்கள் கேட்கக்கூடிய தேவைகள் எல்லாவற்றையும் தர இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இதோ உம்முடைய பார்த்து ஜெபிக்கிறோம். அன்பாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும்.
எங்கள் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகள், கவலைகள், இடர்பாடுகள், துன்பத் துயரங்கள் ஒவ்வொன்றையும் ஏதோ உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வல்லமையாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய பிரசனத்தில் ஒரு கருவியாக எங்களை எடுத்து சிறப்பாக பயன்படுத்தியுள்ளோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கிறிஸ்து அரசுடைய நாமத்திலே சிஸ்லமாவுடைய பரிந்துரை வழியாக உம்முடைய திருப்பாத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். செல்வம் சேர்ப்பதை விட்டு விண்ணில் செல்வராய் வாழ்ந்திடவே, மண்ணில் செல்வம் சேர்ப்பதை விட்டு விண்ணில் செல்வராய் வாழ்ந்திடவே, என்னை அழைத்த தெய்வம் நீ, எமை மீட்ட மீட்பர் நீயே, வாழ்வின் நிழலாய் எம்மோடு துணையாயிருக்க விரைந்து வாரும். அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. அள்ளும் பகலும் உம்மிடம் நாங்கள் எழுப்பும் குரலை கேட்பாயே, அல்லும் பகலும் உம்மிடம் நாங்கள் எழுப்பும் குரலை கேட்பாயே, நான் கொண்ட திட நம்பிக்கை நீயே, நான் பெற்ற நல்பாக்கியம் நீயே, தேவை அறிந்தே நான் கொடுக்க கனிந்த இதயம் எனக்கு தாரும். அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. ஆபேலின் காணிக்கை ஏற்றவனே, அடியேனின் உள்ளத்தை ஏற்பாயே, அன்பனே நண்பனே ஆண்டவனே, அகிலத்தை காக்கின்ற இறையவனே. அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களிதமான இந்த பணி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி
ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதனை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனை கொடுத்தருள்வாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புக்கள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வு ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலைவும் ஆட்சியும் ஆகும். ஆகவே வானகதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே தூயவரே வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, விண்ணகமும் மன்னகமும் உம் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் நல்லாசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. எனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகும். அவர் படைத்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களுக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சிசிலி அம்மாள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், மாதரசி அன்னை, மற்ற புனிதர்கள் அன்போடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராகுமாக. இவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு புறவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை
சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கிற குடும்பத்தின் வேண்டலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் முக்கூந்தமிழாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களுடைய ஆட்சியில் என்று மனநிறைவடையோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அரசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வும். சமாதானம்.
போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அரசர், நம்முடைய குடும்பத்தின் அரசர், நம் ஒவ்வொருவரையும் சரியான பாதையிலே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் இதோ நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வோடு ஒன்றாக கலக்க வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்திரமை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா, வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உமை தந்தாய். நாளும் தேடும் உணவாய் நீ வந்தாய், உமை தந்தாய். உண்மை உணவாய் நீ நின்றாய், முழு உருவாய் எம்மில் கலந்தாய். வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா, வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. எந்த செயலும் செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன். எந்த மூச்சில் எந்த பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். எந்த செயலும் செய்யும் போது உம்மை நினைத்தே செய்கிறேன். எந்த மூச்சில் எந்த பாட்டில் உம்மை வைத்தே பாடினேன். இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. இயேசுவே உந்தன் அன்பை பொழிந்து என்னில் கலந்தாயே. எந்தன் வாழ்வு அர்த்தம் பெறவே உம்மை உணவாய் ஏற்றுக்கொண்டேனே. வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா, வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. நெருப்பின் வெம்மை தாங்கிடாத பொன்னும் பலனை தருவதில்லை. துன்பம் தாங்கும்
ராஜாதிராஜனே தேவாதி தேவன் போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதிராஜனே தேவாதி தேவன் போற்றி துதித்து பாடிடுவோம். ராஜாதிராஜனே தேவாதி தேவனே என்னோர் வணங்கிடும் விமலராஜனே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் அது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதே நேரத்திலே இரட்டிப்பு விழாவாக இன்று பாடல்களுடைய பாதுகாவலை இந்த சிஸ்லமாவுடைய பெருவிழாவையும் நாம் சிறப்பாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய இந்த வேளையிலே சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கு பாடல் குழுவிற்கு நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மார்ச் மாதம் முதல் இன்றைய தேதி வரை ஏறக்குறைய 9 மாதங்களாக நம்முடைய பங்கின் சார்பாக இந்த ஊடகங்கள் வழியாக ஆன்லைன் திருப்பலி மற்றும் பல திருவழிபாட்டு நிகழ்வுகள் ஒளிபரப்பப்படுவதை நாம் அறிவோம். என்னோடு இணைந்து எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த சிறப்பான பணியை செய்கின்ற நம்முடைய பங்கை சார்ந்த பாடல் குழுவினர் ஒவ்வொருவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இந்த பணிக்காக அவர்கள் செலவிடக்கூடிய நேரங்கள் மிக மிக அதிகம். எந்த நேரத்தில் அழைத்தாலும் எந்த விதமான ஒரு தயக்கம் இல்லாமல் இந்த சிறப்பான பணியை நம்முடைய பாடல் குழுவினர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தனிப்பட்ட விதத்திலே நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையிலே மிக சிறப்பான விதத்திலே இந்த குழுவில் இருக்கக்கூடிய இந்த 7 பேருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. இந்த நேரத்தில் இவளை நம்முடைய இந்த பணிக்காக அனுப்பி வைக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்களுடைய பங்கை சார்ந்த இந்த பாடல் குழுக்களுடைய ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் அவருடைய அந்த மகத்தான பணியை நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். இவருடைய பாதுகாவலி சசிலம்மாளோடு இருந்து வழிநடத்த நல்ல ஒரு குரல் வளத்தை தொடர்ந்து கொடுக்க இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ ஆல். அதை எழுந்திருப்போம்.
ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியில் ஆசி வழங்குவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டல்ல நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே. உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே. உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. இசையாயனுள் இனிதாய் கலந்து இனி நாடல்ல நீ என்று பீடத்தின் முன் நின்று பாடி துதிப்பே நம் தேவ தேவனை. பாடி துதிப்பே நம் தேவ தேவனை. இசையே உம்மை வணங்கிடுவோம். புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே. உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. இறைவனை என்னை தேர்ந்து கொண்டார். கரு தோன்றும் முன் என்னை முன் குறித்தார். இறைவனை என்னை தேர்ந்து கொண்டார். கரு தோன்றும் முன் என்னை முன் குறித்தார். பலியாம் இந்த திருப்பலியில் இதமாய் என்று பாட வைத்தார். பலியாம் இந்த திருப்பலியில் இதமாய் என்று பாட வைத்தார். துருவும் தூசியான என்னுள் உம் செயலால் சிறந்த கருவியாக்கும். உம்மை துதி பாடுவேன் என்றென்றும். புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே. உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே. உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. இசையாயனுள் இனிதாய் கலந்து இனி நாடல்ல நீ என்று பீடத்தின் முன்னின்
தாயே உம்மை வணங்கிடுவோம். புனித செசிலி அம்மா உந்தன் நாம நாள் இதுவே. உமை போல் தினமும் இறைவனை புகழும் வரங்கள் வேண்டுமே. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நாம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும் நாம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.